எஸ்கேன்ற பேர் அவளை ஈஸியாக லேசாக கூட மங்கள கூட ஆகாது தம்பி. அதுக்கு என் பிள்ளை இருக்கப்ப எங்கள் அப்பா எங்கள் கம்பெனியில் என்ன படம் பண்ணான்னு ஆணித்தனமாக நெஞ்சு நிமித்தி சொல்லணும். எங்கள் கம்பெனியில் இப்படி படங்கள் தாண்டா நாங்கள் எடுத்தோம். சக்கரை பிரஷர் எதுவும் கிடையாது, அம்புட்டு வலுவு. மேடம் உங்களுக்கு என்ன வாழ்த்து சொல்ல முடியாது மேடம். இந்த 48 வருஷத்தோட அனுபவம் தான் மேடம் அது. இது பிரகாசமாக ஆகிட்டு போயிட்டே இருக்கு தம்பி. அதுக்கு அத்தனை பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தம்பி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு. அண்ணன் சூரியனன் அவர்களை ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல். எப்படி இருக்கீங்கன்னு கேட்க தோணுது, ஆனால் பார்க்குற சூழலை பார்த்தா கேட்க தோணலை. கார்த்தி, எஸ்கே, அது எல்லாமே தம்பியை பற்றி சொல்லிட்டாங்க. என்கிட்ட தம்பி, நானும் தம்பியும் ஒரு அண்ணன் தம்பி இத்தனை வருஷமாக இருக்கோம். தம்பி ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாப்பில்ல அப்பப்போ, அண்ணே நான் நடிக்கிற படங்களில் எல்லாத்தையும் நான் திணிக்க முடியாதுண்ணே. வேறு ஒரு இயக்குனர், வேறு ஒரு ப்ரொடக்ஷனில் இந்த படம் என் படம் சொசைட்டிக்கு ஏதாவது ஒரு வகையில் பிரயோஜனமாக இருக்கணும் அப்படித்தானே நான் நினைக்கணும். நான் ரொம்ப திணிக்க முடியாதுண்ணே. ஆனால் நான் எடுக்கிற படங்களில் கண்டிப்பாக நான் எப்படியும் நான் சொசைட்டிக்கு ஒரு படமாக இருக்கணும், யாருக்கெல்லாம் அந்த படம் பிரயோஜனமாக இருக்கும் நான் நினைக்க என்னால் உருவாக்க முடியுமுன்னே. அப்படி தான் இந்த எஸ்கே ப்ரொடக்ஷனை நான் ஒவ்வொரு படமும் நான் பார்த்துக்கிட்டே வரேனே. கண்டிப்பாக கொஞ்ச நாளைக்கு அப்புறம் திரும்பி பார்க்கப்ப நாளைக்கு என் பிள்ளை இருக்கப்ப எங்கள் அப்பா எங்கள் கம்பெனியில் என்ன படம் பண்ணான்னு ஆணித்தனமாக நெஞ்சு நிமித்தி சொல்லணும். எங்கள் கம்பெனியில் இப்படி படங்கள் தாண்டா நாங்கள் எடுத்தோம், எங்கள் அப்பா இப்படி தான் படம் எடுத்தார் அப்படின்னு சொன்னால் அதை உருவாக்கிட்டு இருக்க தம்பி. இன்னும் பல தலைமுறை ஈரா சரவணன் என்ன சொல்கிற மாதிரி இன்னும் பல தலைமுறைக்கு இந்த பேர் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க தம்பி. இந்த எஸ்கேன்ற பேர் அவளை ஈஸியாக லேசாக கூட மங்கள கூட ஆகாது தம்பி. இது பிரகாசமாக ஆகிட்டு போயிட்டே இருக்குன்னு தம்பி. அதுக்கு அத்தனை பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தம்பி. மேடம் உங்களுக்கு என்ன வாழ்த்து சொல்ல முடியாது மேடம். மிக பிரமாதம் மேடம், மிக பிரமாதம். சூப்பராக நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறத விட இந்த 48 வருஷத்தோட அனுபவம் தான் மேடம். அது 48 வருஷம் அனுபவத்தை தான் மேடம் நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் சமீபத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு போஸ்ட்டை பார்த்து பயந்தது வந்து அபய் சண்முகி. அந்த போஸ்ட்டை பார்த்துட்டு யார் கமலஹாசன் சாரா? இல்லைடா, ஏதோ கிளவிடா, கமலஹாசன் தான் கேட்ட போட்டு இல்லைடா, இப்படி டிஸ்கஷன் நடந்திருக்கு கிராமங்கள் நாளாக இருந்து. அதுக்கப்புறம் எனக்கு சமீபத்தில் இந்த போஸ்ட்டை பார்த்துட்டு ராதிகா மேடம் தானா? இல்லைங்க, ராதிகா மேடம் அப்படின்ற அளவுக்கு அப்படி ஒரு கெட்டப் யார் வேண்டாலும் மேக்கப் போட்டுடலாம் மேடம். ஆனால் அந்த மேக்கப்புக்கு உண்மையாக நடிக்கிறது ரொம்ப கடினம் மேடம். அதை ரொம்ப முழுமையாக சூப்பராக பண்ணியிருந்தீங்க மேடம். கலைப்படத்தில் சொல்லிக்கிட்டே இருப்பார் வந்து அடிக்கடி மாமன் ஷூட்டிங்கில் வந்து, இல்லை இப்படி ஒன்று போயிட்டுருக்குது, சூப்பராக இருக்காது படம், ரொம்ப நல்லா வருது, ராதிகாவும் அசத்துறாங்கன்னு சொல்லிட்டு இருப்பார், பாலாவும் சொல்லிக்கிட்டே இருப்பாப்புல. ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இப்படி கேரக்டர் எடுத்து நடித்ததுக்கு. ரொம்ப வாழ்த்துக்கள் மேடம், ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். இங்கே வந்திருக்க விவிஐபி எல்லாருக்கும் வணக்கம் மேம். சாரி உங்களை நான் சரியாக கவனிக்காமல் போயிட்டேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இங்கே படம் பார்த்துட்டு நிறையா பேர் பேசினாங்க. நானும் படம் பார்த்தேன், அவங்களோட ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப நெருக்கமாகவும் இருந்துச்சு. இதை நான் பார்த்துருக்கேன். இந்த படத்தில் வர அத்தனை சீன்ஸும் நான் மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்போம், கேட்டிருப்போம். சில இடங்களில் கேட்க முடியாமல் வந்திருப்போம், சில இடத்துல பார்த்தும் பார்க்காத மாதிரி வந்திருப்போம். அப்படித்தான் இந்த படம் ஃபுல்லாக இருக்குது. எங்கேயாவது ஒரு சில இடத்துல சொல்கிற விஷயத்த கொஞ்சோன்னு வேணால் கொஞ்சம் சினிமாத்தனம் கொஞ்சம் இருக்கும் இல்லையா, அங்கங்கே சின்னதாக இருக்கும் இல்லையா, மற்றபடி இது இங்கே நடக்கலை, இது இங்கே நான் பார்க்கல அப்படின்னு யாருமே இந்த படத்தை சொல்ல முடியாது. எல்லாருமே ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகுங்கிற நம்பிக்கை எனக்கு நிறையாவே இருக்குது. ஏன்னா படம் ஃபுல்லாக அவளை சிரிக்க வச்சுருக்காங்க, அவளை கலலப்பாக வச்சுருக்காங்க படத்தை. அங்கங்கே நல்ல ஊமை குத்தா 2 குத்தாக குத்துறாங்க. அது நாம் தான் புரிஞ்சுக்கிறணும். அப்படி தான் இருக்குது. ஒரு பெண்ணு தனக்கான உரிமையை எப்படி எடுத்துக்கிறனோ, ஒரு பெண்ணை யார் அவள் நினச்சா என்ன வேண்டாலும் பண்ணுவா அப்படின்னு பக்கமாக பஞ்சு டெய்லாக்கெலாம் பேசாமல் சூப்பராக நடித்து காட்டிட்டாங்க எல்லாருமே. ஒத்த உசுறு மொத்த குடும்பத்தை ஒரு ஆலமர வேறு மாதிரி எப்படி தாங்கி நிற்கிது, அன்புன்னா என்ன, மரியாதைன்னா என்ன அப்படின்றத இதுக்கு மேலே சொல்லவே முடியாது. அவள் அழகாக சொல்லிட்டாங்க. எனக்கு இதை பார்க்குறப்ப எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் வந்துச்சு.
இதுக்குள்ளே எங்கள் அம்மா அவ்வளோ இருக்குது. எங்கள் சின்ன வயசில் எங்கள் அம்மா மேடம் மாதிரி கொடுக்குற இடத்துல இருந்துச்சு. அப்புறம் எங்கள் அப்பானால எங்கள் அம்மா ப்ரொமோஷன் ஆகி வாங்குகிற இடத்துக்கு வந்துருச்சு. அப்புறம் ரொம்ப நாள் வாங்கிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த படத்தை பார்க்குறப்ப அந்த தாய் கிழவி வர்றப்ப அங்கே உள்ள என்ன நடக்குமோ அதே தான் எங்கள் வீட்லேயும் நடந்துச்சு. டக்குன்னு அங்கேருந்து எங்கள் அம்மா சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டில் அத்தை வீட்டில் போய் சாம்பார் வாங்கிட்டு வரான்னு சொல்லுவாங்க. சாம்பார் வாங்க போவேன். அத்தை அம்மா சாம்பார் வாங்கிட்டு வர சொன்னாங்க. கொடுப்பு பாத்திரத்தை கொடுப்பு அப்படின்னு வாங்கினவங்க டக்குன்னு பாத்திரத்தை போட்டு ஏற்ற மாதிரி உள்ளே போய் ஒழிஞ்சுக்கிடுவாங்க. ஏன்டா அந்த வட்டி கொடுத்தவங்க வந்துடுவாங்க. வந்தோடனே அவனு என் ஃப்ரெண்டு நிற்பேன், எங்கடா அவங்க அம்மான்னு அவங்க கேட்க, இவன் இல்லை எங்கள் அம்மா இல்லைன்னு சொல்லுவேன். நான் அவங்கள பார்த்த மாதிரியே நிற்பேன். அத்தை இருக்காங்க, அம்மா இல்லை, அத்தை இருக்காங்க, அவன் அம்மா இல்லை, அத்தை இருக்காங்க, அத்தை அம்மா சாம்பார் வாங்கிட்டு வர சொன்னாங்க, போட அத்தை அம்மா சாம்பார் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அந்த அம்மா அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கும். அவங்க என்னமோ என் நேரம் காலமோ தெரியல, கொடுத்துட்டு இப்படி வாங்க முடியாமல் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ நான் எங்கள் வீட்டுக்கு போனேன், எங்கள் அம்மா அங்கே இருக்காது. சாம்பார் வாங்கிட்டு வர சொன்னேன் எங்கள் அம்மா, எங்கள் அம்மா இல்லை. எங்கள் அம்மான்னு பார்த்தா அதே மாதிரி எங்கள் அம்மா இப்போ இவங்க இங்கே நிற்கிறாங்க. அந்த பவுன் தான் இப்போ எங்கள் வீட்டில் நிற்கும். இப்போ எங்கள் அம்மா அந்த நெல் பானை கடையில் போய் உட்காந்துருக்கோம். அம்மா இப்போ காட்டி என் ஃப்ரெண்டு அங்கே வருவேன், எங்கடா உங்கள் அம்மா, நான் எங்கள் அம்மா இல்லைண்டிவேன். அவன் அத்தை இருக்காங்க, அம்மா இல்லை, அத்தை இருக்காங்க, அம்மா இல்லை, அத்தை இருக்காங்க. கொஞ்ச நேரம் பேசிட்டு போயிடுவாங்க. இப்படி பல நாள் பல பானைக்கு நடுவில் ஒளிஞ்சிருந்து அவங்க வர்றப்போ அவங்க பதறதை, அவங்க போராடி அதே மீறி அந்த வாழ்க்கையை எப்படி மீட்டு எடுத்துகிட்டு வராங்கன்றதை பல தாய்மார்களை இந்த மேடம் மூலமாக நான் பார்த்துருக்கேன். இப்படி படத்தை கொடுத்ததுக்கு உண்மைக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லா விதத்திலும் எல்லாருமே படம் பார்த்துட்டோம். கண்டிப்பாக இந்த படத்தை யாருமே தவற விடாதீங்க. தம்பி சிவகுமார் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை சொன்னேன். உண்மைக்கு இந்த கிழவிகள் முன்னாடியில் 100-150 பேர் இருப்பாங்க. எங்கள் அப்பத்தா இருக்க அம்மாச்சிமா இருக்க. இன்றைக்கி 150 100 ஆகி 175 ஆகி 60 ஆகி 30 ஆகி இப்போ என்ற மாதிரி இருக்குது. ஊருக்கு 2 பேரை கூட்டிகிட்டு வராங்க. நான் தான் அப்பப்போ என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவேன், தம்பி இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த அப்பத்தாமல் இருக்க மாட்டாங்க பாவம். அப்போ பாருங்கள் எல்லாம் யோசிப்பாங்க, இப்படித்தானே இருக்கும். இப்போ அட்மாஸ்பியர் ஒரு கிளவி வேணும், ஒரு அப்பத்தா வேணும், இல்லை 2 டைலாக் பேசணும், கண்டிப்பாக கிடைக்காது. ஆட்டிப்பாடம் போய் தண்டட்டில் செய்ய கொடுத்துருப்பாங்க. ஏன்னா எப்படி தண்டட்டி இந்த வாங்கிட்டு சார் ஒரு 10 தண்டட்டி செய்ய சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தான் இருக்குது. ஏன்னா இந்த அப்பத்தா போச்சு. இன்னும் எப்படி அப்பத்தா பார்க்க முடியும்? 80 வயசானே டைட்டாக ஜீன் போட்டு தான் இருப்பாங்க எல்லாருமே. கண்டிப்பாக யாரையும் இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்குறது கஷ்டம். அந்த அப்பத்தாவங்களை இருக்கிறப்பவே அழகாக கொண்டாடிட்டேங்க, கொண்டாடி மகிழ்ந்துட்டேங்க. இந்த நாடே கொண்டாடணும். என்னை பற்றி அப்பத்தாக்களா அம்மாச்சிகளா உண்மைக்கே அந்த தம்பி மூலமாக உங்களுக்கு இப்படி ஒரு படத்தை கொடுத்ததுக்கு ஒரு பெரிய நன்றி. தம்பி ரொம்ப சூப்பராக இந்த படத்துக்குள்ளே எல்லாமே சொல்லிட்டீங்க. ரைட்டிங் ரொம்ப பவர்ஃபுல்லான ரைட்டிங் தம்பி. அதை ஜாலியாக அசால்ட்டாக சொல்லிட்டு போயிட்டு கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறீங்க பாருங்கள், அது மிகப்பெரிய தைரியம் வேணும் தம்பி, மிகப்பெரிய ரைட்டிங் தம்பி. அது கண்டிப்பாக அதை நீங்கள் எழுதுகிறப்போ உங்களுக்கு நிறைய கேள்விகள் எழும்பியிருக்கும். ஏன் இதை இங்கேருந்து பார்க்கக்கூடாது, ஏன் இது இந்த பார்வையிலேருந்து பார்க்கக்கூடாது, அப்போ இப்படி ஒரு கேள்வி வரும் சொசைட்டியில். கண்டிப்பாக எல்லாமே டிஸ்கஸில் இருந்திருக்கும். அதெல்லாம் மீறி இதுதான் ஒரு கீழ்கோர்ட்டு மேற்கோர்ட்டு ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஜட்ஜஸ் கூட ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு அவ்வளோ யோசிச்சு சொல்கிற சூழலில் ஒரு கண்டென்ட்டை அசால்ட்டாக அப்படி லெஃப்டில் சொல்லிட்டு போயிட்டேங்க. ஒரு ஒரு அப்பத்தால் வச்சு ஒரு பையனை வச்சு அப்படி லெஃப்ட்டில் தட்டிட்டு போயிட்டேங்க. இது தாண்டா போடா, அவளுக்கான உரிமை அவள் தாண்டா எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேங்க. மிகப்பெரிய ரைட்டிங் தம்பி. வாழ்த்துக்கள் தம்பி, வாழ்த்துக்கள். நீங்கள் எப்போவுமே நல்லா இருக்கணும் தம்பி. உங்கள் சாமி இருக்காங்க, அப்பா அம்மா அவங்கள ஆசீர்வாதத்தோடு நீங்கள் எப்போயுமே நல்லா இருங்க. அதையும் தாண்டி இன்றைக்கி உங்களுக்காக இத்தனை இயக்குநர்கள் பாருங்கள், எவ்வளோ இயக்குநர்கள் இத்தனை பேர் உங்களை பற்றி பேசுகிறாங்க. ஒரு புது இயக்குனருக்கு இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் கிடைக்கிறது சாதாரண விஷயம் இல்லவே இல்லை. வாழ்த்துக்கள். நீங்கள் எப்போயுமே நல்லா இருப்பீங்க. கலைஞர் அத்தனை பேர்த்துக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சூப்பராக பண்ணிருந்தீங்க. தாசன்யா ரொம்ப பிரமாதமாக பண்ணிருந்தீங்க. முத்துக்குமார் பங்காளி ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க. பாலா தம்பி, அன்பு தம்பி, வேகமாக ஓடுகிறேன் நான். ரொம்ப சூப்பராக பண்ணிருந்தீங்க. அன்பு தங்கச்சி கொட்டிக்காளி டீம் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். மிக சிறப்பாக பண்ணீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, இன்னும் பல ஆர்டிஸ்ட் நீங்கள் உருவாக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அதுக்கான மேடையை தான் அந்த மேடையாக இருக்குன்னு நம்புகிறேன் நான். உங்களுக்கும் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். அந்த டைரக்டர் டீம் அத்தனை பேருக்கும், கேமராமேன் டீம் அத்தனை பேர்த்துக்கு வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இது ஒரு ஆளெல்லாம் முடியாது. ஒரு ஆளுக்கு கீழே பல பேர் தூக்குனாதான் கண்டிப்பாக அந்த கொடிக்கம்பு மேலே போய் நிற்கும். ஒரு ஆள் ஒரு கொடிக்கம்பு தூக்கி நிப்பாட்டுற கஷ்டம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இவ்வளோ பெரிய கொடிக்கம்பு மேலே பறக்கிற காரணமாக இருக்க உதவி இயக்குனர், கேமராமேன் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
கலை பிரதர் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஃபேஷன் ஸ்டுடியோ சுதன் பிரதர், இந்த மாதிரி நீங்கள் படம் கொடுத்துக்கிட்டே இருங்க பிரதர். இந்த படம் மக்கள் மத்தியில் போய் பெருசாக சேரணும்னு நினைக்கிறேன். நான் எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன், இந்த படத்தை என் குடும்பம் எல்லாமே கண்டிப்பாக ஒரு ஷோ போனாலும் பேலன்ஸ் 10 பேராது இருப்பாங்க எங்கள் வீட்டில். மொத்த குடும்பத்தை இந்த படத்தை நான் காட்டுன்னு சொல்லியிருக்கேன். எல்லாருமே பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல படம் கொடுத்தோம்னு நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அத்தனை பேருக்கு வாழ்த்துக்கள். நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு.